லவ் மேரேஜ் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுல விக்ரம் பிரபு, மீனாட்சி தினேஷ், சுஷ்மிதா பட் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. கூட அருள்தாஸ், கஜராஜ் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ்ல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இப்போ அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து ஆக்சுவலா வந்து 2022ஆம் ஆண்டு தெலுங்குல வெளியான அசோக வனமுலு அர்ஜுனா கல்யாணம் படத்தினுடைய அபிஷியல் ரீமேக் தான். கதையை பொறுத்த வரைக்கும் 33 வயதான ஹீரோ, அதாவது விக்ரம் பிரபு வந்து கல்யாணம் ஆகாம இருக்காரு. அவருக்கு வந்து சுத்தி இருக்கிற ஊர் ஃபுல்லா பொண்ணு பார்த்தும் கிடைக்கல. இவ்வாறாக கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பொண்ணை பார்த்து ஓகே ஆகி நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாங்க. போன இடத்துல அவங்க எதுக்காக போனாங்களோ அந்த காரியெல்லாம் முடிஞ்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பட் வந்து திடீர்னு வந்து பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ வந்து பொண்ணோட வீட்லயே வந்து தங்கறதுக்கான நிர்பந்தம் வந்து ஏற்படுது. கூடவே கொரோனா லாக்டவுன் வந்து அரசாங்கம் வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ மேலும் சில நாட்கள் வந்து ஹீரோயினோட வீட்லயே வந்து தங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. இவ்வாறாக இரு வீட்டார்களும் ஒன்னா சேர்ந்து தங்கி இருக்கும் போது அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஒருத்தரோட ஒருத்தர் மனநிலை வந்து எப்படி இருக்கு, அவங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி வந்து அந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா, இதெல்லாம் சுவாரஸ்யமா சொல்ற படமா தான் இந்த லவ் மேரேஜ் படம் வந்து உருவாகி இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் சண்முக பிரியன் அவருக்கு வந்து முதல் படம். ஸோ முதல் படமே வந்து ஒரு ரீமேக் படமா வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு மாதிரி ஒரு போல்டு மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம். விக்ரம் பிரபுவை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்களில் அவர் நடிக்கிற படம் வந்து வித்தியாசமாகவும் இருக்கு. அதே மாதிரி அவரோட கேரக்டரும் வந்து மனசுல நிக்குது. அந்த வகையில இந்த படமும் அவருக்கு வந்து நல்ல ஒரு வித்தியாசமான படமாவும் அமைஞ்சிருக்கு. சொல்ல போனா இந்த கல்யாணம் ஆகாத 90s கிட்டுக்கெல்லாம் ரொம்ப ரிலேட்டடா இருக்கும் இந்த படம். சுஷ்மிதா பட் வந்து தமிழ்ல வந்து இது வந்து முதல் படம். பட் முதல் படம் மாதிரியே தெரியாத அளவுக்கு நடிப்பு வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. நடிகர் அருள்தாஸ் அவருடைய கேரக்டர் வந்து நம்ம வந்து சில படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த கேரக்டர் வந்து நம்மள வந்து முழுக்க முழுக்க படம் ஃபுல்லாவே வெறுக்க வைக்கும். அதே மாதிரி தான் அவருடைய கேரக்டர் இந்த படத்துல வந்து இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் வெறுப்ப தரலாம். ஸோ அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு வந்து சூப்பரா இருக்கு. ஷான் ரோல்டன் அவருடைய மியூசிக் வந்து நல்லா ரசிக்கும்படியா இருக்கு. ஒரு சில பாடல்கள் வந்து நல்லா கேட்கறபடி நல்லா சூப்பரா இருக்கு. படத்துல வந்து ஒரு சில காட்சிகள்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. இந்த கல்யாணத்தை பத்தி பேசுற டைலாக்ஸ் அதெல்லாம் வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 90s கிட்டுக்கு வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும். பட் எனக்கு வந்து பர்சனலா வந்து இன்னும் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. மேபி இந்த காமெடி சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனா ஆட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம். பட் ஓவரால் இன்னும் அவ்வளவு மோசமான படமும் கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு வாட்சபிள் ஃபிலிம் தான் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் பர்சனலா. ஸோ இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.